இறைச்சி இல்லாமல் இந்த மோர் குழம்போட சாப்பிடலாம். மோர் குழம்பு செய்கிறதுக்கு யோகர்ட் எடுத்துட்டு நாளையில் 2 யோகர்ட் போட்டு நான் போட்டு மெதுவாக அடித்து போட்டு பிறகு மஞ்சள் தூள் போட்டுட்டு அதை சாதுவாக பிரட்டி விட்டுட்டு பிறகு உங்களுக்கு அளவான உப்பு போட்டுட்டு அதையும் பிறகு மெதுவாக அடித்து போட்டு இஞ்சியையும் பச்சை மிளகாயும் உங்களுக்கு அளவான உரைப்புக்கு ஏற்ற மாதிரி இடித்து போட்டு நான் இதில் இடிச்சுன்னா நீங்கள் மிக்சியில் விட்டாலும் சரி. இதில் எண்ணெயை சுட வச்ச சட்டியில் விட்டுட்டு கடுகு சின்ன சீரகம் போட்டுட்டு அடித்து வச்சதையும் போட்டுட்டு செத்த மிளகாயும் உங்களுக்கு அளவாக போடுங்க. போட்டுட்டு அடித்து வச்ச தயிரை எடுத்து போட்டு மெதுவான தீயில வச்சு இறக்குங்க. இதை ஒரு கொதி நடுங்க. ஊறுகாயோட சோத்தோட சேர்த்து சாப்பிட நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம்.